ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சபார்டினேட் சர்வீஸோட எக்ஸாம் வந்து 2022 நடந்த கொஸ்டின். மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2022 வந்து இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது அதோட தொடர்ச்சியாக 2வது வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து பார்க்குறது மூலயமாவும் எத்தனை சம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி எந்த டாப்பிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இது மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து பார்க்கவங்களுக்கு நம்ம கொஸ்டினை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 சம்மாவது நம்ம ரிப்பீட்டடாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். சம்ம ரீட் பண்ணுங்கள். ராணி 100 வாழைப்பழங்களை 320 வாங்கினாள். அதனை 1 டஜன் 60 ரூபாய்க்கு விற்றாள் எனில் அதன் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 100 வாழைப்பழங்கள் 320 ரூபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 டஜன் அப்படிங்கிறது 60 ரூபா அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. அப்படி தானே? அப்போது 100 வாழைப்பழங்கள் 320 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரியா? இப்போ 320 ரூபாய்க்கு 100 வாழைப்பழம் வாங்கியிருக்காங்க. அடுத்து 1 டஜன்கிறது நமக்கு எத்தனைன்னு தெரியும்? 12 அப்படிங்கிறது தெரியுமா? 12 பழங்களை அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்காங்க? 60 ரூபாய்க்கு விற்காங்க. இப்போ பாக்ஸ் மெத்தடில் போட்டால் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். பாக்ஸ் மெத்தட் போடலாமா? போட்டோம் அப்படின்னா, அதாவது 12 பழங்களை எவ்வளோக்கு விற்கிறாங்க? 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா 100 பழங்களை எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஒரு 12 5 12 60 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு? 500. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க? 100 பழத்தை 500 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க? லாப அல்லது நட்ட சதவீதம். இப்போது 320 ரூபாய்க்கு வாங்கி அதை 500 ரூபாய்க்கு விற்றுருந்தா அவங்களுக்கு வந்து லாபமாக நட்டமா? லாபம் தானே. எவ்வளோ லாபம்? 180 ரூபா லாபம். அப்போது 320 ரூபாயில் 320ல் 180 ரூபா அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு போதும். சைபருக்கு சைபர் கேன்சல் ஆயிருமா? அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 2 18, 16 2 32, 8 2 16, I 2 10 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 9 5 45. அப்போ 450/8 அப்படிங்கிறது கிடைக்குமா? இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 8 8 I 8 40. மிச்சம் என்ன இருக்கும்? 5 இருக்குமா? 6 8 48. மிச்சம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 2/8ன்னு போட்டுக்கலாமா? இப்போ 1 2 4 2 8. அப்போ 1/4 அப்படின்ட்டு இருக்கும். அப்படி தானே? அப்போது ஆன்சர் 56 4. ஓகேவா? ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி. 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த இது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது நார்மலாகவே பாருங்களேன். ஃபஸ்ட் நம்பர் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் தேர்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், பிக்கு அடுத்து சி, சிக்கு அப்புறம் டி. அப்போ டிக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இ. ஓகே. செகண்டு டிஇஎஃப் ஒன்று வந்து விட்ருக்காங்க. இதுக்கு அடுத்து எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச், ஐக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஜே இருக்கும். ஜே. ஓகேவா? அப்போ இஜே எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி. இதுலேயே ஆன்சர் வந்துடுது. அடுத்தும் பாருங்கள், எஃப்க்கு அடுத்து என்னது? எஃப்ஜிஹெச்ஐ 2 லெட்ரு வந்து தள்ளி போயிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஐஜேகேஎல் எம்என்ஓ. ஓகேவா? என்எம்ஓ. அப்போ ஓ. ஆப்ஷன் சி. ஓகேயா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது தான். டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம் ஞாபகம் இருக்கா? இது வந்து 2021 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த கொஸ்டினை அப்படி நம்பர் கூட மாறலை, எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறதுல இந்த ஒன்று தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக. அப்படி ஆப்ஷனும் மாறலை, நம்பரும் மாறலை. ஓகேவா? சம்ம சால்வ் பண்ணிடுவோமா? 5 நபர்கள் 5 வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 5 நாட்களில் முடிக்கிறாங்க.
அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். 5க்கு 5 கேன்சலு, 50க்கு 50 கேன்சலு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5, அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடிப்பக்கம். ஓகேவா? அடிப்பக்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்பக்கமானது உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. அப்போ பெருத்து ஈக்குவல் டு எவ்வளவு? 3 × h. அதான் சம்மில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன தெரியும்? இணையகரத்தின் பரப்பளவு வந்து என்னது? b × h அப்படிங்கிறது தெரியும். அது வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 192 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் இப்போ பெருத்துக்கு பதிலாக என்ன போடலாம்? 3 × h அப்படின்னு போடலாமா? அப்போ 3 × h இன்ட்டு இங்கே ஃபார்முலா இருக்க h ஈக்குவல் டு 192. இதை 3ஆல் டிவைட் பண்ணலாமா? ஒரு 3 3, அரை 3 18, மிச்சம் 1, 4 12 ஈக்குவல் டு என்ன இருக்குது? h ஸ்கொயர்டு இருக்குது. அப்போது இதை ரூட் எடுத்துடலாமா? ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? h ஈக்குவல் டு 8ன்னு வருமா? ஏன் 8 8 64, நமக்கு h கிடச்சிருச்சு. அவங்க கேட்குறது அடிப்பக்கம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ 3 × h, இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடலாம்? 8 போடலாமா? போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 × 8 ஈக்குவல் டு 24. ஓகேயா? 24 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. ஓகேயா? 3 8 24. ஏதாவது டவுட் இருக்கா? நமக்கு ஃபார்முலா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 52,000 ரூபா தனி வட்டி முறையில் கடன் வாங்கி 4 ஆண்டுகள் கழித்து 79,040 திருப்பி கடனை செலுத்தினால் அவர் வாங்கிய கடனுக்குரிய வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அப்படி தானே? என்ன கொடுத்துட்டாங்க? டோட்டல் வந்து கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. தனி வட்டியில் வந்து 4 ஆண்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் என்னென்னு பார்க்கணும். PNR/100 போட்டுறணும். டோட்டலில் இருந்து நம்ம எந்த கழிச்சிடலாம்? அசலை வந்து கழிச்சிடலாமா? கழிச்சிட்டோம்னா என்ன கிடச்சிடும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போமா? நமக்கு ஃபார்முலா வந்து என்ன தெரியும்? PNR/100 அப்படிங்கிறது தெரியும், அப்படி தானே? நமக்கு வந்து பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் வந்து 79,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 79,040 இருந்து எதை கழிச்சிடலாம்? 52,000 கழிச்சிடலாமா? மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 40 0 9ல் 7 போனால் 9ல் 2 போனால் 7, 7ல் 5 போனால் 2. அப்போ 27,040 ரூபா அப்படிங்கிறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. என்ன ஃபார்முலா போட போகிறோம்? PNR/100 அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அப்போ பி எவ்வளவு? 52,000. ஓகேவா? பி. என் வந்து எவ்வளவு? 4 ஆண்டுகள். ஆறு வந்து தெரியுமா? தெரியாது. /100 ஈக்குவல் டு 27,040. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 சேவருக்கு 2 சேவர் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு சேவருக்கு ஈக்குவலுக்கு அங்கோடி இருக்கிற ஒரு சேவர் கேன்சல் ஆயிரும். 4ஆல் டிவைட் பண்ணலாமா? ஒரு நாள் 4, அரை நாளா 24, மிச்சம் எத்தனை? 3, இலை நாளா 28, மிச்சம் எத்தனை? 2, அரை நாளா 24. அப்போ என்ன இருக்கும்? 676 கிடைக்குமா? 52ல் 676 எத்தனைன்னு பார்க்கணும். முதல்ல 3ஆல் எனக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 6, 3 5 15. 1ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கேன். 52 அப்படின்னா 6 7 6 கிடச்சிருமா? அப்போ ஒரு 52 13 52 600. இது 13ண்ணே. கொஞ்சம் டிஸ்பிளேல எழுத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் சொல்லும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 13 52 எவ்வளவு? 676. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து என்னது? ஏ. நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருது. ஓகேவா? ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, நம்ம PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் போட்டிருக்கோம், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா?
நெக்ஸ்ட் பாருங்கள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ராமு மற்றும் சோமு வாங்கிய இரு மேசைகளின் விலை முறையே 750 மற்றும் 900 எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேசைகளின் விலையின் விகிதத்தை கூறுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் நேற்று ஒரு சம்மு சொல்லும்போது கூட சொல்லியிருப்பேன். முந்தின கொஸ்டினில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கொஸ்டின் வந்து ஒரு 2 பேரை கொடுத்துருவாங்க, கேட்குறது அப்படி மாற்றி கேட்பாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ராமு அண்ட் சோமு கொடுத்து அதோட ரேஷியோ வந்து சோமு அண்ட் ராமு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் வாசிக்கிறதுல தப்பு பண்ணுற ஒரே கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டினில் தான் வரும். ஸோ இந்த இதை மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்துச்சுன்னா அதை நல்லா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ராமு அண்ட் சோமு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ராமு சோமு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 750 ரூபா வாங்குறாங்களாம். இவர் 900 ரூபா சோமு. இது ரெண்டையும் என்ன கொடுக்கணும், விகிதம்னாலே நம்ம எந்த அளவுக்கு அதை குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு வரணும். சைபருக்கு சைபர் கேன்சல் ஆகிடுது. 5ஆல் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 4 5 மிச்சம் 2 5 25, 4 5 மிச்சம் 4 5 40. 3ஆல் கேன்சல் பண்ணலாமா, 5 15, 6 18. அப்போ ராமு வந்து எத்தனை பர்சன்டேஜ், 5, ராமு 5, சோமுக்கு 6. ஓகேவா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சோமு அண்ட் ராமு கேட்டிருக்காங்க. அப்போ சோமு அண்ட் ராமு அப்படின்னு கேட்டதுனால நமக்கு என்ன வரணும், 6.6:5 வரணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது ஆன்சர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 5:6ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5:6 வந்துடுது, நமக்கு ஈஸியான சம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்து போட்டுருவோம். கடைசி கொஸ்டின் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் சோமு மற்றும் ராமு தான் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறதா. 120 வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, 120 கிடைக்குதா, எவ்வளவு 25% குறைத்தால் அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு அந்த எண் எவ்வளோன்னு தெரியுமா, தெரியாது. குறைத்தால் நமக்கு ஞாபகம் வந்துடுதா, குறைத்தால்னா என்ன பண்ணணும், 100லேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 75 வருமா, இன்ட்டு 75% ஒரு நம்பரோட 75% போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதான், 120 கிடைக்குதான். இதான் சம்ம அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, இதை கேன்சல் பண்ணி போட்டாலே நமக்கு போதும். 25 வாய்ப்பாடு அடிக்கலாமா, 4 25 100, 3 25 75, 1 3 3, 4 3 12, அப்போ 40. இந்த சைட் மல்டிபிள் பண்ணுமா, ஈக்குவல் டு கங்கடி போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகுமா. அப்போது 4 16 160. ஆப்ஷன் சி. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது சம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் சம் போகுமா. நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். 420 பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, மாணவிகள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இதை மாதிரி சம் வந்து நம்ம 3வது வாட்டி இதை பார்க்குறோம். இதை மாதிரி ஒரு மெத்தட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் பர்சன்டேஜ்லாம் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து மொத்தம் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 1400 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் 420 பேர் வந்து மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதத்தில் கேட்குறாங்க, எண்ணிக்கையில் கேட்கல, சதவீதத்தில் கேட்குறாங்க. முதல்ல எண்ணிக்கையில் எனக்கு எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அதுக்கு வந்து என்ன பார்க்க முடியும், பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி தானே, 1400 அப்படிங்கிறதுக்கு அதிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும், 420 மைனஸ் பண்ணோம்னா 1400லேருந்து 420, அதாவது மாணவிகளோட எண்ணிக்கையை கழிச்சிட்டோம்னா நமக்கு மாணவர்கள் எண்ணிக்கை வந்து கிடச்சிருமா. இப்போது 1400லேருந்து 420 கழிச்சா என்ன வருதுன்னா 980 வருது. அப்போ இது வந்து என்னது, மாணவர்களோட எண்ணிக்கை. எனக்கு வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க, சதவீதத்தில் கேட்கும்போது மொத்த மாணவர்கள் வந்து மொத்தம் எத்தனை, 1400. அதில் எனக்கு 920 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஓகேவா, இன்ட்டு 100. 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிருமா. இங்கே வந்து என்ன இருக்குது, 98 இருக்குது. ஓகேயா, இது சரியாக வரல, 980. இப்போ இதால் கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ணலாமா. ஈரில் 14, 1 7 7, மிச்சம் 2, 4 28, 4 எவ்வளவு 28, 140 இருக்கா. 1 2 7 2 14, அப்போ 70. ஓகே, அப்போ எத்தனை பர்சன்டேஜ், 70%. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள்.
ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ 70%. ஓகே, ஒன்றும் பண்ணலை. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க, மாணவிகளோட எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த மாணவர்களிருந்து மாணவிகளின் எண்ணிக்கையை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மாணவர்களோட எண்ணிக்கை கிடச்சிரும். அந்த மொத்த தொகையிலிருந்து மாணவர்களோட எண்ணிக்கையை வந்து பெர்சன்டேஜ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எவ்வளவு? ஆப்ஷன் பி. ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் இல்லை பையா போகிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த கிளாஸும் மாற்றிப்போம். ஓகேயா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இது வந்து 2 விதமாக போடலாம். நம்ம வந்து ஃபார்முலா படியும் போடலாம், ஃபார்முலா எனக்கு மறந்துருச்சு அப்படின்னாலும் வேறு விதமாகவும் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இல்லாமல் பார்ப்போம். அரை ஆண்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அரை ஆண்டுனா என்னது? எப்போவுமே இங்கே கொடுத்துருக்க வட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கேட்டிருக்குது அரை ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்? வட்டியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அரை ஆண்டுங்கனால 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ 5%, 5%. ஓகே, எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 4400 ரூபா. இப்போது எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை இங்கே வந்து ஆப்ஷன் படி போனோம்னா 6 மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது, 18 மாதம் இருக்குது, 24 மாதம் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? 105ஆல் போட்டு பார்க்குறேன். 105/100. இது வந்து என்ன ஃபார்முலா தெரியுதா? எனக்கு வந்து ஒரே ஃபார்முலா தெரியும் அப்படின்னா 1 + r/100 அந்த இதில் தான் போடுறேன். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 105 × 44 பண்ணினா 20, ஒரு நாளுக்கு 4. அதே மாதிரி 420 வருமா? 420 போட்டிங்கன்னா என்ன வருது? 4680 வருதா? இங்கே கேட்டிருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 851 வந்துருக்குங்காங்க. அப்போ இதில் இருந்து 1 கூடுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இன்னொரு 105ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 100 105ஆல் போடுறேன். அப்போ இன்ட்டு 105/100. ஓகேவா? இப்போது 21/20 ரைட்டா? 21/4 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. ஒரு நாள் 4, 11 நாள் 24. 21 ஸ்கொயர் வந்து என்னது? 441. இங்கே என்ன இருக்குது? 11 இருக்குது. மல்டிபிள் பண்ணிடலாமா? மல்டிபிள் பண்ணுங்கள். 441 441 ஈக்குவல் டு என்ன வரும்? 5 1 8 4. ஆன்சர் வந்துருச்சா? அதாவது 4851 வந்துருச்சு. இது எத்தனை வாட்டி போட்டிருக்கோம்? 2 வாட்டி 105 போட்டிருக்கோம். 2 வாட்டினா அப்போ எத்தனை வருஷம் வரும்? எத்தனை மாதம் வரும்? இது ஒரு 6 மாதம் வந்திருக்கும், இது ஒரு 6 மாதம் வந்திருக்கும். அப்போது ஒரு வருடம் 12 மாதங்கள் அப்படிங்கிறது ஆன்சரு கரெக்டு. ஓகேவா? இதை ஃபார்முலா படியும் போடலாம். அரையாண்டு அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபார்முலா என்ன தெரியும்? P × 1 + r/200 பவர் 2n. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக 4400, அதுக்கப்புறம் ஆறுக்கு பதிலாக 10% இதெல்லாம் போட்டு n வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் வருதா வரலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1 + 4 + 16 + என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 1365 கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. கூடுதலாக நம்ம என்ன எடுத்துப்போம்? SN அப்படிங்கிறத எடுத்துப்போம். அது ஏபியாக இருந்தாலும் சரி, ஜிபியாக இருந்தாலும் சரி. இப்போ முதல்ல இது ஏபியா ஜிபியாங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏபியா ஜிபியா அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், அப்படி தானே? அதாவது டிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து 16 இருக்குது, இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் 3. 16க்கும் 4க்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ வருது? 12 வருதா? ஸோ இது வந்து என்னது இல்லை, ஏபி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இது என்ன தான் இருக்கணும்? ஜிபியாக தான் இருக்கணும். அந்த கண்டிஷனையும் பார்த்துருவோமா? ஜிபின்னு என்ன பண்ணுவோம்? செகண்ட் உறுப்பு பை ஃபஸ்ட் உறுப்பு ஈக்குவல் டு தேர்ட் உறுப்பு பை செகண்ட் உறுப்பு, அப்படி தானே? இது கேன்சல் பண்ணால் எனக்கு ஈக்குவலாக வரணும். அப்போது 4 ஒரு நாள் 4 4 16 4. அப்போது ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ இதுதான் என்னது நமக்கு டிஃப்ரெண்ட்டு. 6 அப்படின்னு சொல்கிறது வேல்யூ வந்து எவ்வளவு? 4.
நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏபியில் வந்து டின்னு மென்ஷன் பண்ணுவோம், ஜிபியில் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், 6 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, கூடுதல் ஈக்குவல் டு 1365 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு கூடுதல் எவ்வளவு, 1365. நம்ம கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என்னது, நமக்கு வந்து இது பார்த்துருப்போம் அப்படி தானே. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்க்கும்போது ஏபிஜிபிக்கு வந்து ரூல்ஸு சொல்லியிருப்போம். ஆரோட வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஆரோட வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் அப்படி தானே. இப்போது நமக்கு எப்படி இருக்குது, ஆரோட வேல்யூ வந்து 1லேருந்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஓகேயா, இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா, 1365 அப்படிங்கிறது வந்து என்னது, கூடுதல். அது அப்படியே தான் போட்டிருக்கேன், இதுக்கான ஃபார்முலா அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா, ஏ வந்து நமக்கு எவ்வளவு, ஃபஸ்ட்டு இருக்க உறுப்பு என்னது, ஏ வந்து 1. அப்போ 1 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு, 4 பவர் n மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1365. ஓகேவா, இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு போதும். 1 உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணால் அந்த வேல்யூ அப்படி தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 பவர் n மைனஸ் 1 அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து என்ன இருக்கும், 4லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 இருக்கும் அப்படி தானே. அப்போ இதை இந்த சைடு கொண்டு போகலாம், ஈக்குவல் டு அங்கோடி பெரிய மல்டிபிள் பண்ணிடலாமா. அப்போ 4 பவர் n மைனஸ் 1, சாரி இது மைனஸில் வராது, கீழே தான் வரும். சரியா, 1365 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 15க்கு 5 மிச்சம் 1, 18 1 19க்கு 9 மிச்சம் 1, 3 9 10க்கு 0 மிச்சம் 1, 1 3 3 4. அப்போ 4095 அப்படிங்கிறது 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணலாம், 4 பவர் n அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் 1 அந்த சைடு கொண்டு போனால் எனக்கு என்ன வரும், 4096 வருமா. இந்த 1 உங்களுடைய வரும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ 4096 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். எனக்கு என்னோட வேல்யூ வேணும், அதாவது என்ன எத்தனைன்னு வேணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அடிமான சம்மாக இருந்தால் அடுக்கில் கூட்டிடலாம், அடுக்கில் வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படி தானே. ஈக்குவல்ட்டுக்கு அங்கோடி இருக்கிற அடுக்கு நமக்கு 4 பவரில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு நம்ம என்னது, எல்சிஎம் எடுத்தாலே போதும் அப்படி தானே. ஆனால் ஒரே டைமை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே 4 இருக்கிறதுனால எனக்கு 4ல் தான் பவரை கொண்டு வரணும். அதனால் 4ஆலேயே நம்ம எல்சிஎம் வந்து பார்க்குறேன். அப்போ 1 நாள் 4 0, 2 நாள் 8 மிச்சம் 1 4 16. அடுத்து 4 திரும்ப போடுங்க, 2 நாள் 8 மிச்சம் என்ன இருக்கும், 2 இருக்கும். 5 நாள் 20 மிச்சம் 2, அரை நாளாக 24. அடுத்து திரும்ப ஒரு 4, அரை நாளாக 24, இங்கே 1 4 16 மிச்சம். ரைட்டா, அடுத்து திரும்ப 4ஆல் போடுங்க, 1 வர்ற வரைக்கும் இதை நம்ம போட்டுக்கிட்டே போகணும். 1 நாள் 4, அரை நாளாக 24, 4 4. இப்போ இதோட முடியுதா, இதோட முடிச்சிங்கன்னா என்ன வரும், 1 வந்துடும். அப்போ எத்தனை வாட்டி வரும்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ 4 பவர் n ஈக்குவல் டு 4 பவர் 6. அப்போ இந்த இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 4 பவர் 6 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ என்னோட வேல்யூ வந்து என்ன, 6. ஓகேவா, 6 வேல்யூவை நான் ஜிபியில் கொண்டாந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும், ப்ளஸ் பண்ணும்போது 1365 அப்படிங்கிறது கிடச்சிரும். அவ்வளோதான். இதில் எதுவும் டவுட் இருக்கா, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சம்மரி ரீட் பண்ணுங்கள். ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. அப்போது 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நான் இப்போ இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. 26% வந்து தாமிரம் இருக்குது அப்படின்ட்டாங்க. நமக்கு 260 கிராம் வந்து தாமிரம் வந்து வேணும் அப்படி தானே. இப்போது 100 ml இணைந்திருக்கு ஒரு கலவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 26 கிராம் தாமிரம் இருக்குது, அதான அர்த்தம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது 100க்கு 26%, 100க்கு 26% வந்து என்ன இருக்குது, தாமிரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், இப்போது 100 கிராம் கலவை இருக்குது, அந்த கலவையில் 26 கிராம் எனக்கு வந்து என்ன கிடைக்கி, தாமிரம் கிடைக்கி அப்படின்னா 260 கிராம் தாமிரம் கிடைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கலவை இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இது புரியுதா, இந்த இடம் மட்டும் புரியுதான்னு பாருங்கள். 100 கிராம் கலவை இருக்குது, அதில் 26 கிராம் தாமிரம் வந்து எனக்கு கிடைக்கி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டிருக்குது 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவை வந்து அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 260 கிராம் இது வந்து தாமிரத்தோட அளவு. சரியா, இந்த சைடு இருக்குது தாமிரத்தோட அளவு
இது வந்து கலவையின் அளவு. அப்போது 100 கிராம் கலவையில் 26 கிராம் தாமிரம் இருக்குது. அப்போ 260 கிராம் தாமிரம் பெற எவ்வளவு கலவை அளவு வேணும் அப்படிங்கிறது பாக்ஸ் மெத்தடில் போட்டாச்சு. இதை அப்படி கேன்சல் பண்ணலாமா? 1 26 10 26 260 ரெண்டு கிளாஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எவ்வளவு? 1000. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு? 1000. அப்போது 1000 கிராம் உலோக கலவையில் எவ்வளோ கிடைக்கும்? 260 கிராம் தாமிரம் கிடைக்கும். கொஸ்டின் வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சா? ஆப்ஷன் சி. ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு கோள வடிவ பலூனில் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் வந்து 12 சென்டிமீட்டரில் இருந்து 16 சென்டிமீட்டராக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறப்பரப்பின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன சொல்லலாம்? புறப்பரப்போட ஃபார்முலா வந்து நமக்கு என்னது? ஒரு கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்னது? 4πr² அப்படி தானே? நமக்கு வந்து இவ எத்தனை ஆரம் கொடுத்துருக்காங்க? 2 ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ R1 நான் எப்படி வச்சுக்கிடுதேன்? 12ன்னு வச்சுக்கிடுதேன். R2 எப்படி வச்சுக்கிடுதேன்? 16ன்னு வச்சுக்கிடுதேன். ஓகேயா? இப்போது என்ன கேட்டிருக்காங்க? விகிதம் கேட்டிருக்காங்க. விகிதம் அப்படின்னாலே பை போட்டு நம்ம பார்த்துட வேண்டியதான். அப்போ இது பை 4/r² 1, இது 2. ஓகேவா? இப்போ 4/க்கு 4/, கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும்? R1² R2² அப்படி இருக்கும். அப்போது இதுக்கு என்ன வரும்? R1²க்கு பாருங்கள், 12 × 12 /16 × 16. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் கேன்சல் ஆகுமா? 3×4 12, 4×4 16, 3×4 12, 4×4 16. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3×3 9 16. இதை இன்னும் குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அவ்வளோதான், ஃபார்முலா மட்டும்தான். நமக்கு புறப்பரப்புன்னு விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ புறப்பரப்பு ஃபார்முலா போட்டாச்சு. புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? πr². ஓகேவா? அதில் போட்டு நம்ம கேன்சல் பண்ணாலே நமக்கு வந்து வந்துடும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 1 இருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிக சிறிய என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 9 வரைக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் நமக்கு வந்துடும். அப்படி தானே? 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இது 7. இப்போ இதுக்கு எல்சிஎம் பாருங்கள். முதல்ல 2ஆவது பாடுபடுதேன். 4 2 2 4 4 2 8 3 2 6 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அடுத்து திரும்ப 2ஆவது பாடலில் போடலாமா? போடுங்க. 1 1 4 2 2 2 4. மிச்சம் என்ன இருக்குது? 5 3 7 9 3. அடுத்து அடுத்து 3ஆல் போடுங்க. 1 3 3 1 3 3 1 5 1 3 3 7 2 3 9. ஓகேவா? அடுத்து திரும்பி 3ஆல் போகுமா? 3ஆல் போடுங்க. 1 1 1 1 5 1 7 2 3. சரி, 3க்கு 1 3 3. அப்போது 1. சின்னதெல்லாம் இருக்குது. 2 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே என்ன தான் வரும்? தனித்தனியாக தான் நம்ம வந்து போட வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்போ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 2 14. 14 5 4 5 20 சைடு மிச்சம் 2 1 5 5 2 7. அப்போ 70. 14 5 70. சரியா? 70 7 3 21 210. 7 3 21 210. ஓகேயா? 210 இன்ட்டு அடுத்து பாருங்கள், இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4 4 12. ஸோ 210 இன்ட்டு 12. 12 பெருக்கி பாருங்கள். 2
4 ஒரு 1 1 மிச்சம் 2 அடிச்சிடலாம். பிறகு என்ன வரும்? ஒரு 2 2 4 ஒரு 1 1 சரியா? அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 2 5 2 இங்கே உள்ள சைபர் கீழே வந்துருமா? சைபர். ஓகேயா? அப்போ 25 20 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆன்சர் பி. ஓகேயா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் போமா. மிக சிறிய என்னன்னு கொடுத்துட்டாலே நம்ம வந்து எல்சிஎம் பார்த்துட்டாலே போதும். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். ஏ ப்ளஸ் பியின் கூட்டல் எதிர்மறை ஏ ப்ளஸ் பி எனில் ஏயின் கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்குறாங்க. ஏயின் கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா? இப்போது இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இந்த சமன்பாடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து என்னது? கூட்டல் எதிர்மறை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஏ ப்ளஸ் பியின் கூட்டல் எதிர்மறை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டானு பார்த்துருவோமா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0வா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்படி இருக்கும்போது ஏயோட கூட்டல் எதிர்மறை பி, பியோட கூட்டல் எதிர்மறை ஏ அப்படின்னு வந்து அர்த்தம் இதுக்கு. ஓகேவா? இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 2 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வரும். இந்த 0வை நான் ஈக்குவல்ட்டுக்கு அங்கோடி மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா, வகுத்தேன் இல்லை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 0 வந்துருமா? அப்போது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஏயோட கூட்டல் எதிர்மறை வந்து என்னது? பி. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேயா? நமக்கு எதிர்மறைன்னு சொன்ன உடனே மைனஸ் பியை போட்டு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த சமன்பாடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இது தான் என்னது? கூட்டல் எதிர்மறை ஃபார்முலா. இப்போ ஏக்கு எதிர்மறை பி, பிக்கு எதிர்மறை ஏ அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்கள். இரு சிவப்பு மற்றும் இரு நீல கட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4 கட்டங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கணுமா? அடிக்கினால் எத்தனை கோபுரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 ரெட் கலர் இருக்குது, அதே மாதிரி 2 ப்ளூ கலரு இருக்குது. மொத்தம் எவ்வளோ வருது? 4 வாய்ப்புகள் வந்து இருக்குமா? அப்போது 4 ஃபேக்டோரியல். இதில் எனக்கு இந்த 2 ரெட்டும் போடும்போது இதை மாற்றி மாற்றி போட்டாலும் எனக்கு என்ன தான் வரும்? ஒன்றும் டிஃப்ரெண்ட் வந்து வராது. அதை நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ப்ளூ கலரையும் நம்ம இப்போ ப்ளூவு இந்த ரெண்டுக்குள்ளே மாற்றி மாற்றி போடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் வராது. அப்போ அதால் என்ன பண்ணுதுன்னா 2 ஃபேக்டோரியலில் கேன்சல் பண்ணிக்கிடுதேன். இப்போ கேன்சல் பண்ணினா என்ன வரும்? இப்போ 4 ஃபேக்டோரியலில் என்ன வரும்? 4 × 3 × 2 × 1 பை 2 × 1 × 2 × 1. இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 4 ஒரு நாளுக்கு 4 பேருமா? மிச்சம் என்ன இருக்குது? 3 × 2 2 6. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? ஒன்றும் பண்ணலை. வாய்ப்புகள் வந்து இப்போ 4 ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்க சொல்கிறாங்க. இப்போ முதல்ல ரெட் கலர் வைக்கிறேன், அடுத்து வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன், திரும்ப ரெட் கலர் வைக்கிறேன், ப்ளூ கலர் வைக்கிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ ரெட்டு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ ரெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ரெட்டு இருக்கிறனால நான் R1 வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ப்ளூ வைக்கிறேன், ப்ளூ R1 வைக்கிறேன். திரும்ப என்ன பண்ணுறேன்? R1 R, அதே மாதிரி B1 B. இப்படி வைக்கும்போது இதில் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியுமா? ரெண்டுமே ரெட் கலராக இருக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ப்ளூ 2 ரெட்டால் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டோம்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ மொத்தம் வந்து 6 வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஓகேயா? இப்போ ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். 15625க்கு ஆண்டு வட்டி வந்து 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? 3 வாட்டி 108/100 108/100ன்னு போட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அப்படி தானே? கொஞ்சம் பெருக்கு மட்டும் போடுறது கூட்டு வட்டியில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். அப்போ 108/100 108/100 இன்ட்டு 108/100. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 4 கேன்சல் பண்ணுங்கள். 2 4 8 மிச்சம் 2
7 நாளா 28 மிச்சம் 25. அதே மாதிரி 27/25 27/25 ஒன்றும் இல்லை, ஃபார்முலாவை தான் எடுத்து எழுதியிருக்கேன். 3 ஆண்டுன்னு கொடுத்துருக்கனால நம்ம கூட்டு வட்டிங்கும் போது வட்டி விகிதத்தை 100ஆல் ப்ளஸ் பண்ணி போடுவோம். அப்படி தானே? ப்ளஸ் பண்ணோன்னா 108/100 அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு முன்னால் சம்பாத்தவங்களுக்கும் தெரியும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதை கேன்சல் பண்ணி மட்டும் போடுங்க. 25 தான் இருக்குண்ணே. முதல்ல என்னால் 25 கேன்சல் பண்ணலாமா? ஒரு 25 6 25 எவ்வளவு? 150. மிச்சம் என்ன இருக்கும்? 6 இருக்குமா? ஒரு 25 2 25 50. மிச்சம் என்ன இருக்கும்? 125 இருக்கும். அப்போ 5 25 125. ஓகேயா? 6 25 150. மிச்சம் 625 இருக்கும். 62ல் எத்தனை 25 இருக்குன்னா 2 25 இருக்குது. 50. மிச்சம் எத்தனை இருக்கும்? ஒரு 25 இருக்கும். அப்போ 5 25 125. ஒரு 25 25 125 இப்படி தானே? இப்போ இந்த 25க்கும் இந்த 25க்கும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்னது இருக்குது? 27 கியூப் இருக்குது. 27ஓட கியூபை போட்டு பார்த்துட்டா ஆன்சர் வந்துவிடும். ஓகேவா? பெருக்குங்க. 27 கியூப் வந்து எவ்வளவு? 19,683. ஓகே. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,625. இதை மைனஸ் பண்ணி போடுங்க. 13ல் 5 பண்ண எவ்வளவு? 8. இங்கே என்ன இருக்கும்? 7 இருக்கும். 7ல் 2 பண்ண எவ்வளவு? 5. இங்கே என்ன இருக்கும்? 6க்கு 6 0. மிச்சம் எவ்வளவு? 4. இப்போ 4058. ஓகேவா? ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகேயா? புரியுதா? 27 கியூப் வந்து 19,683. நான் அதிலேருந்து எதை கழிச்சிட்றேன்? பியை வந்து அசலை வந்து கழிச்சிட்றேன். கழிச்சு போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? கூட்டு வட்டி கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகே. பெருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது நீங்கள் கியூப் ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் படிச்சிங்கன்னா கொஞ்சம் லேசாக தான் இருக்கும். ஓகேயா? இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளுக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இது ஆப்ஷனில் இருந்தே கொண்டு போகலாம். 2 என்னன்னு பாருங்கள். 2 வந்து என்னது? ஐ. 3 வந்து என்னது? என். 4 சி. 1 எல். 5 பி. 6 இ. இது எதுவும் மீனிங் தருதா? INCLPEன்னு இருக்குது. ஒன்றும் தரல. ஓகேவா? அடுத்தது இது பாருங்கள். பி பாருங்கள். 5க்கு வந்து என்னது? பி. 6 வந்து என்னது? இ. அதுக்கப்புறம் 3 என். 4 சி. 2 ஐ. 1 எல். இது என்ன வருது? பென்சில் அப்படிங்கிற ஒரு பொருள் உள்ளது வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதே மாதிரி மூணாவது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனும் நீங்கள் போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? செகண்ட் சம்பவமா? சரி, அடுத்த சம்பவம். நெக்ஸ்ட் பாருங்கள். 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆண்கள் நாட்கள் இதெல்லாம் மேலே வந்துடும். செஞ்ச ஒர்க்கு வந்து கீழே வரும். ஓகேயா? அதாவது பையில் வந்துடும். அப்படி தானே? அப்போ 210 பேர் எத்தனை நாளில்? 12 மணி நேரத்தில் எத்தனை வேலையை முடிக்காங்க? ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்காங்க? 18 நாட்களில் முடிக்காங்க. ஓகே. அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே வேலையை எத்தனை ஆண்கள் 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. 20 நாளில் முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்வாங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது புரியுதா? செஞ்ச ஒர்க்கு வந்து கீழே வந்துடணும். இங்கே ஒரு வேலை அப்படிங்கிறனால பைக்கு கீழே வந்து 1 வந்திருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். 7 கேன்சல் பண்ணுங்கள். 3 வேலா 21. அப்போ என்ன இருக்கும்? 30.
ஈரிலா 14. வேறு கேன்சல் பண்ணுங்கள். 6 12, 1 2 கேன்சல் ஆகிட்டா. அடுத்து 12 20, 9 18. இந்த சைவருக்கு 10 இருக்க சைவருக்கு இந்த சைவர் கேன்சல் ஆயிருமா? 3 18. 18 இன்ட்டு 9 என்னன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 9 72க்கு 2 மிச்சம் 7, 9 9 9 ப்ளஸ் 7 எவ்வளோ? 16. அப்போது 162. அப்போ 162 ஆண்கள் 14 மணி நேரம் வேலை பார்த்தா 20 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. ஓகேவா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெத்தட் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அசல் வந்து 4000க்கு ஆண்டு வட்டி வீதம் வந்து 5% ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கூட்டு வட்டின்னு வந்துட்டாலே கொடுத்துருக்க பிரின்சிபல் அப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னா அத்தனை ஆண்டு இதை 100ல் ப்ளஸ் பண்ணி போடணும். அப்படி தானே? அப்போ 105/100 எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 105/100 இது எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ண வேண்டியதான். 21/20 21/20. இந்த 2 சைவருக்கு 2 சைவர் கேன்சல் ஆயிரும். 1 2 2 4 அப்படி தானே? அப்போது ஒரு நாள் 4. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 10 இருக்கும். 21 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 441. இங்கே இன்ட்டு 10 இருக்கா? அப்போது ஒரு சைவர் சேர்த்துக்கோங்க. அப்போ 4410 அப்படின்ட்டு இருக்குது. இங்கே கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அதனால் அப்போது 4410லேருந்து 4000 கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 410 ரூபா வருமா? ஆப்ஷன் டி. ஓகேயா? ஆப்ஷன் டி. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு கொடுத்துருக்க கூட்டு வட்டிக்கு இப்போ ஃபார்முலாவில் போட்டாலும் அதே தான் வரும். ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும்? P × 1 + R/100 × n. ஓகேயா? இதில் சால்வ் பண்ணி பாருங்கள். இதே ஆன்சர் தான் வரும். இந்த மெத்தடை தான் நம்ம சுருக்கி ஸ்ட்ரெயிட்டாக 105ன்னு போட்டிருக்கோம். இப்போ 6க்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? 5/100 + 1 வருமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + 5 105/100ன்னு போடுங்களா? 2 வருஷங்கிறதுனால நம்ம 2 வாட்டி போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகேயா? நெக்ஸ்ட் சம் போமா? இந்த சம் பாருங்கள். இந்த சம் ஆல்ரெடி போன கொஸ்டினில் தான் நம்ம 2022 கேட்ட போன கொஸ்டினில் தான் நம்ம இது சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? 6720 கொடுத்துருக்காங்க மொத்த தொகையாக. அதாவது இந்த இத்தனை ஆண்டுகளில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனை ஆண்டில் மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. 5600ங்கிறது 6% வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல்லேருந்து எதை கழிச்சிடலாம்? பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிடலாமா? எவ்வளோ கிடைக்கும்? 6720 இருந்து 5600 கழிச்சிட்டிங்கன்னா 1120 ரூபா கிடைக்குமா? இதானது பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்படி தானே? இப்போ எதில் போட போகிறோம்? PNR/100ல் போட போகிறோம். அப்படி தானே? போடுங்க. 5600 × 6/100 இன்ட்டு n மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 1120. ஓகேயா? இந்த 2 சேவருக்கு இந்த 2 சேவர் கேன்சல் பண்ணி விட்ருங்க. வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? 56 2ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 112 வரும். ஸோ 2. அப்போ 20 இருக்கும். ஓகேயா? 2 6 12 20. அப்போ 1 3 3 3 9 மிச்சம் இருக்கும் 1/3. அப்போ ஆப்ஷன் டி. ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்குறாங்க. எலிஜிபிள் டெஸ்ட்டு. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறனால இப்படி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வருது. ஸோ இந்த மெத்தடில் இதே கொஸ்டின் இந்த தாட்டி தூக்கி வச்சாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆன்சரே போட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போமா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ABCD என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றன. இதில் C என்பவர் Dயை விட 1000 ரூபா அதிகமாக பெறுகிறார் எனில் பியோட பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? இந்த சி என்பவர் பியை விட எப்படின்னா என்னது? கம்பேரிஷனில் வந்துடுது. அப்போது சிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளவு? 1000 ரூபா. அப்படி தானே? இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ சி வாங்குகிற சம்பளத்திலிருந்து டி வாங்குகிற சம்பளம். சி என்பவர் டியை விட 1000 ரூபா அதிகம் வாங்குறாரு. அப்போ டியிலேருந்து 1000 ரூபா அதிகமாக இவர் தான் வாங்குறாரு. அப்போ 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு? 1000 ரூபா அப்படிங்கிறது தானே? ரேஷியோ படி பாருங்கள். ரேஷியோ படி அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிற பாருங்கள். 4 3 இருக்குது. அப்போ 4லேருந்து 3 கழிச்சா எவ்வளோ வரும்? 1 வரும். அப்போது அவங்க டிஃப்ரெண்ட் 1 தான் 1000 ரூபா அப்படின்னா 2, அதாவது ரேஷியோ படி 2 என்னென்னு பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? 2000 ரூபா வருமா?
அப்போது அதான் ஆன்சர். பிங்கிறதுனால 2 போட்டிருக்கேன். சரியா? பி கேட்டிருக்கிறதுனால ஒருவேளை 5 கேட்டிருந்தா 5 போட்டிருப்பேன். 4 கேட்டிருந்தா சி கேட்டிருந்தா 4 போட்டு மல்டிபிள் பண்ணால் போதும். பாக்ஸ் மெத்தடில் இது பாக்ஸ் மெத்தடில் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான சம் இது தான். அவங்க கம்பேரிசன் கொடுத்துட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், ரேஷியோ கொடுத்து கம்பேரிசன் கொடுத்தாலே ரேஷியோ படி டிஃப்ரென்ஸ் என்ன 1, அமௌண்ட்டு படி டிஃப்ரென்ஸ் என்ன 1000 ரூபா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எங்களோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது பியோட ரேஷியோ படி எவ்வளோ வேணும், 2 வேணும். அப்போ 2 எவ்வளோன்னு பார்த்துட வேண்டியதான். ஸோ 2000 ஆப்ஷன் சி. ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். ஆப்ஷன் சி தான். ஓகேயா? நெக்ஸ்ட்டும் பாருங்கள். எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. 35 ஏ ஸ்கொயர்டு சி கியூபு பி, 42 ஏ கியூபு சி பி ஸ்கொயர்டு, 30 ஏ சி ஸ்கொயர்டு பி கியூப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேயா? நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம், நம்பருக்கு வந்து எல்சிஎம் பார்த்துருவோமா? நம்பருக்கு எல்சிஎம் பார்த்துடலாமா? 35 42 30. ஓகேயா? இதெல்லாம் பண்ணலாம். 7ஆல் போடலாமா? 5 35, 6 42, 30 அப்படி இருக்கும். அடுத்து 6ஆல் போடுங்க. 5 அப்படி இருக்கும். 4 6, 5 30. அடுத்து 5ஆல் போடுங்க. 5 5 1 1. சரி. அடுத்து 5 30, 3 21. அப்போ 210. 210 ஆன்சர் எங்கேயா இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்குது ஆப்ஷன் ஏ. இப்படி எடுத்து போடலாம். இன்னொருக்கா வந்து இங்கே வந்து 216 பதிலாக இங்கேயே 210 கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எல்சிஎம்க்கு வந்து என்னது, பவரில் இருக்கிறது ஹையஸ்ட்டாக இருக்கணும். ஹையஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். அப்போ முதல்ல பாருங்கள், ஏல வந்து என்னது ஹையஸ்ட்டாக இருக்குது, ஏ கியூப் இருக்குது. அப்போ ஏ கியூப் எடுத்துடலாம். அடுத்து பியில் சி கியூப் அதிகமாக இருக்குது, பியில் பி கியூப் அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேயா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஹெச்சிசிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்சிசிஎஃப்பில் நம்ம வந்து ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, பகா எண்களின் ஹெச்சிசிஎஃப் வந்து ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத படிச்சிருப்போம். இப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் இருக்குது, இங்கே ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே இசட்டு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஏதாவது காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? மூணுலேயும் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா? இருந்தால் தான் நம்ம பவரை வந்து அதிகமாக உள்ளதை நம்ம எடுப்போம். அப்படி தானே? இப்போது எனக்கு பவர் எல்லாமே அதிகமாக தானே இருக்குது. ஸோ நான் அதிகமாக இருக்கிறத கம்மியாக இருக்கிறத போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஓகேயா? நமக்கு வந்து காமன் ஃபேக்டர் முதல்ல எதில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேயா? காமன் ஃபேக்டர் என்னது இருக்குது? இங்கே எக்ஸு ப்ளஸ், அதாவது இதை நீங்கள் ஒரு டைமாக தான் எடுத்துக்கணும். எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது, ஒய் ப்ளஸ் இசட்னு இருக்குது, இசட்டு ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்படி பார்க்க வேணாம். இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஃபார்முலாவாக நான் எழுதும்போது ஈக்குவலாக வந்து வராது. ஓகேயா? அப்போது இது வந்து என்னது, பகா எண்ணில் வந்து வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 1. ஓகேயா? புரியுதா? எக்ஸாம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 ரூபா எனில் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதே ஒரு மாதிரி மெத்தட் வந்து முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து அது வந்து இத்தனை % ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ கிடைக்கி அப்படின்னு சொன்னாங்களா, அதே மாதிரி தான் இதையும் சொல்லியிருக்காங்க. 20% விலை உயர்வுக்கு பின்பு 1 கிலோ உளுந்தின் விலை வந்து 96 ரூபா ஆகுதுன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் அதோட அசல் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? எவ்வளோ உயருதுன்னு இருக்காங்க, 20%. இந்த உயர்வு குறைவுன்னு வந்தாலே, உயர்வுன்னு வந்தால் 100 ப்ளஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன கிடைக்கும், 120 கிடைக்குமா? குறைவுன்னு வந்தால் மைனஸ் பண்ணணும். ஓகேயா? இங்கே வந்து உயர்வுன்னு போட்டிருக்கிறதுனால அப்போ 120 கிடைக்கும். சரி, ஏதோ ஒரு அசல் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. இன்ட்டு 120ஆல் எனக்கு வந்து பெருக்கினேன் அப்படின்னா என்ன கிடைக்குதான், 96 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஒரு 2 சேவருக்கு மேலே ஒரு சேவர், கீழே ஒரு சேவர் கேன்சல் ஆயிரும். 12 கேன்சல் ஆகும். 1 12 12 8 12 96. அப்போ கீழே என்ன இருக்குது, 10 இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 80 வருமா? அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு? அப்போ ஸ்டார்டிங்கில் அது வந்து எவ்வளோ இருந்திருக்கு, 80 ரூபா இருந்திருக்கு. 20% அதிகரித்ததுக்கப்புறம் 96 ரூபாயாக மாறி இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். 15,625க்கு ஆண்டு வட்டி வீதம் வந்து 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ ஃபார்முலா படித்தவங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபார்முலா போடாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 15,625 இன்ட்டு 8 8 எவ்வளவு, 108/100
108/100 108/100. எதனால் 108/100 108/100ன்னு போடுதோம்? கொடுத்துருக்க பெர்சன்டேஜை 100 ப்ளஸ் பண்ணி 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்கனால 3 வாட்டி போடுதோம். இப்போ 2 ஆண்டுகள் கொடுத்தா 2 வாட்டி போடுவோம். ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலும் இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணி போடுவோமா? கேன்சல் பண்ணுங்கள். எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 4 கேன்சல் பண்ணலாமா? 2 நாள் 8, மிச்சம் எவ்வளவு? 2. 6 நாள் 24, 7 நாளா 28, 25 நாளா 100. அதே மாதிரி 27/25 27/25. ஓகேயா? இப்போ 25ஆல் கேன்சல் பண்ணாலும் சரி, 5ஆல் கேன்சல் பண்ணாலும் சரி. இப்போ நான் 25ஆல் கேன்சல் பண்ணேன். ஒரு 25 25, 6 25 150. மிச்சம் எவ்வளவு? மிச்சம் எவ்வளோ இருக்குது? 125 இருக்கா? 5 25 125. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 65 இருக்குது. திரும்ப 1 5 5, மிச்சம் 1, 3 5 15, 5 25. வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுங்கள். சரியா தவறா கூறுக என 5 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 5 கேள்விகளுக்கும் மொத்தமாக எத்தனை விதமான பதில்கள் தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது எத்தனை கேள்விகள் இருக்குது? 5 கேள்விகள் இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸு, எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம வந்து எத்தனை தரவுகள் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது மொத்தம் வந்து எத்தனை இருக்குது? மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. நான் ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை வாய்ப்புகள் எனக்கு இருக்குது? 1 நான் சரியா இல்லை தவறான்ட்டு 2 ஆப்ஷன் தான். ஒன்று ட்ரூவை சூஸ் பண்ணணும், இல்லை ஃபால்ஸை சூஸ் பண்ணணும். அப்போ 2 ஆப்ஷன். இதே மாதிரி எத்தனை கொஸ்டினுக்கு? 5 கொஸ்டினுக்குமே எனக்கு என்ன இருக்குது? 2 ஆப்ஷன் எனக்கு இருக்குது. அப்போது 1 2 3 4 5 5 தானே? அப்போ 2/5 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எனக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 2 வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நான் 2 வாய்ப்புகளில் 5 ஆட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ 2/5. இதை 2/5 வந்து பெருக்கி பாருங்கள். 2 × 2 4 4 × 2 4 16 16 32. ஓகேவா? அப்போது 32 வாய்ப்புகள் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். இப்போ எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? பதில் சொல்கிறதுக்கு எனக்கு எத்தனை வாய்ப்புகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 32 வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி தான். ஓகேவா? இப்போ இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 25 சம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம்.